மீட்படை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்களுடைய மத்தியிலே நடைபயணத்தை மேற்கொண்டு தமிழக மக்களுடைய உரிமை மீட்கின்ற நடைபயணத்தை தொடங்கி இதோ இரண்டாவது நாள் பயணமாக நம்முடைய செங்கல்பட்டு நகரத்திலே தொடங்கி இதோ உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞருடைய எழுச்சி நாயகன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ மக்களை சந்தித்து தமிழக மக்களுடைய உரிமைகளை காத்திட உரிமைகளை மீட்டெடுத்திட சுந்தரிக்கைகளை வழங்கிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நாளைய தமிழகம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். தமிழக மக்களுடைய உரிமை மீட்டிட தமிழக மக்களை தலைமுறை காத்திட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதை சொல்லுவா வைப்போம். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். தமிழகம் சூழ்ந்திருக்கிற இந்த தமிழகத்திலே இருக்கிற இந்த நாட்டு மக்களுடைய அடிப்படை உரிமைகளாக இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் 10 உரிமைகளை அடிப்படையாக மையமாக கொண்டு போலாம். இதோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செங்கல்பட்டு வீதிகளே வந்து கொண்டிருக்கிறார். வணிகர்களே, தாய்மார்களே, வணிக பெருமக்களே, உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து கொண்டிருக்கிறார். 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை இந்தியாவுக்கே கொண்டு வந்து லட்சோகளுக்கு உரிமை காத்திட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே செங்கல்பட்டு வீதியிலே தமிழக மக்களுடைய உரிமை மீட்பதற்காக நடைபயணம் மேற்கொண்டு நேற்று திருப்போரூரிலே தொடங்கி இன்றைக்கு 2வது நாளாக செங்கல்பட்டு பகுதியிலே இருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, வணிக பெருமக்களே, உங்கள் மத்தியிலே தமிழக மக்களுடைய உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி நடைபயணமாக செங்கல்பட்டு வீதியிலே வருகை நடந்து கொண்டிருக்கிறார்கள். நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். 108 தந்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தந்து வண்டி பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதே உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். முதலில் மூழ்கியிருக்கிற இந்த தமிழகத்திற்கு ஒளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே 10 அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகளை மையமாக கொண்டு உங்கள் மத்தியிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மக்களுக்கு சொந்தரிக்கைகளை வணிக பெருமக்கள் மத்தியிலே பொதுமக்கள் மத்தியிலே வழங்கிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். சமூக நீதிக்கான உரிமை உரித்தாக வேண்டும். வன்முறையில்லா தமிழகம் உருவாக்கப்பட வேண்டும். மகளிர்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும். ஏழைக்கான உரிமை கிடைத்தாக வேண்டும். விவசாயம் மற்றும் உணவுப் பொருளுக்கான உரிமைகளை கேட்டு வருகிறார். உழவனே கடவுள் என்று சொல்லுகிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். தமிழக மக்களுடைய உரிமை மீட்பதற்காக எதிர்கால தலைமுறையை கேமரா கொஞ்சம் பின்னாடி வந்தா நல்லா இருக்கும். தலைமுறையை காப்பதற்காக வளர்ச்சிக்கான உரிமை, நல்லாட்சி அடிப்படை உரிமை, கல்வி நலவாழ்வு உரிமை, மது போதைப் பொருள் இல்லாத உரிமை, நிலத்தடி நீர் மற்றும் நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை என்று 10 அடிப்படை உரிமைகளை மையமாக கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். விடியாத திமுக ஆட்சியை இந்த தமிழ்நாட்டிலே இருந்து வேறொரு மன்னோடம் சாய்க்க வேண்டும். மக்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ஆகவேதான்
தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க்கையிலே ஏற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த விடியாத திமுக அரசு அகற்றப்பட வேண்டும். அடிப்படை உரிமைகள் 10 அந்த அடிப்படை உரிமைகளை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மீட்டுத் தர வேண்டும் என்பதற்காக மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த புறப்படங்களை வழங்கிக் கொண்டு நடைப்பயணமாக இன்றைக்கு செங்கற்பட்டு வீதியிலே வளம் வந்து மக்கள் மத்தியிலே நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து வாக்காளர் பெருமக்களே, அனைத்து தரப்பு மக்களும் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் இன்றைக்கு இரவிலே மூழ்கடிக்கப்பட்டு வாழ்க்கை இருட்டடிக்கப்பட்டிருக்கிறார்கள். சினிமா கொட்டகை என்கிற இருட்டு அலங்கங்களிலே வாழ்க்கையை படைத்துவிட்டு மக்கள் இன்றைக்கு அள்ளல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு நிலை இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டிலே அடிப்படை ஜீவாதார உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. வன்முறை இன்றைக்கு தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. மகாத்மா காந்தி சொன்னார், இந்த நாட்டில் என்றைக்கு நல்லுறவில் ஒரு பெண் நல்லுறவிலே தாராளமாக நடந்து செல்லுகிற நிலை வருகிறதோ அன்றைக்குத்தான் உண்மையான சுதந்திரம் என்றால் அதை அடிப்படையாக கொண்டுத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த நாட்டில் பெண்களுக்கான உரிமை வேண்டும். இந்த பெண்கள் நாட்டினுடைய கண்களாக இருக்கிற இந்த பெண்கள் சுதந்திரமாக நடமாட வேண்டும். அந்த ஆட்சி இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான வன்முறையை கட்டமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை அப்பாற்படுத்த வேண்டும் என்று 3 நாள் நடைபயணத்தை திருப்பூரிலே தொடங்கி இன்றைக்கு செங்கற்பட்டிலே இன்னொரு மத்தியிலே வாக்காளர் பெருமக்களே, வணிக பெருமக்களே, உங்களை சந்தித்து உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த நாட்டில் காப்பதற்காக இந்தியாவிலேயே சுற்றுச்சூழலை காப்பதற்காக பசுமை தாயகம் என்ற அமைப்பை கண்டு ஐநா மன்றத்திலே தமிழனுடைய குரல் ஒழிக்க ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்க பாடுபடுகிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே செங்கற்பட்டு வீதியிலே மக்களுடைய உரிமை மீட்க எதிர்கால தலைவரை காக்க வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று வேல் கொண்டிருக்கிற திருப்பூர் ஊரிலே தொடங்கிய பயணம் இன்றைக்கு 2வது நாளாக வண்டி போலாம் 2வது நாளாக செங்கற்பட்டு நகரத்திலே இன்றைக்கு தொடங்கி வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வன்முறை இல்லாத இந்த நாடு வேண்டும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையிலே இந்த ஆட்சி இந்த மக்களுக்கு இருளிலே மூழ்கடித்திருக்கிறது. இந்த மக்களை காத்திட, மண்ணை மீட்டிட, எதிர்கால தலைவரை காத்திட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆற்றல் மிகு தலைவர், அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுவாசிக்கின்ற சுத்தக்காற்று நுரையீரலில் தரை தொட வேண்டும் என்று எண்ணுகிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ செங்கற்பட்டு வீதியிலே மக்கள் மத்தியிலே இந்த விடியாத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். திராவிட மாடலை இந்த நாட்டிற்கு சாய்த்திட வேண்டும். இந்த நாட்டிலே அனைத்து உரிமைகளும் இந்திய வண்டியை பிடிச்சிக்கிறாடி வாடா, வண்டியை உயரிய நோக்கத்தோடு பாட்டாளி மக்கள் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 100 நாள் நடைபயணத்தை நேற்று திருப்பூரிலே தொடங்கி 2வது நாளான இன்று நம்முடைய செங்கற்பட்டு வீதியிலே இருக்கிற அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நடைப்பயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய 4 விருதுகளை பெற்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். அருமை தோழர்களே, பொதுமக்களே, சிந்தித்து பாருங்கள். ஒருவனை ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய ஆசையை தூண்ட வேண்டும். அப்படி ஆசையை தூண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு தூண்டில் போட்டி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் அரசுக்கு விடுதலை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தமிழகம் ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும். இந்த மக்கள் ஜீவாதார உரிமைகளை பெற்றாக வேண்டும், அடிப்படை உரிமைகளை பெற்றாக வேண்டும். அதற்காகத்தான் நேற்று வேல் கொண்டு வீட்டிருக்கின்ற திருப்பூரிலே வீட்டிருக்கின்ற முருகனை வணங்கி அங்கே தொடங்கிய பயணம் 2வது நாளாக செங்கற்பட்டு வீதியிலே இதோ உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். கட்சியினுடைய தலைவர் அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். உரிமை மீட்பு நடைபெறும் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்.
எதிர்கால தமிழகம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிமை மீட்க தலைமுறை காக்க இந்த மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் மத்தியிலே நடந்து விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டு மக்கள் மத்தியிலே துண்டு புறப்புறங்களை வழங்கிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் இளைஞர்கள் எழுச்சி நாயகன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். தனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இந்திய துணைக்கண்டத்திற்கு 108 என்கிற ஆங்கில திட்டத்தை அறிவித்து லட்சோதனை காட்டி அன்புமணி ராமதாஸ் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். இந்தியாவில் போலியோ என்கிற ஒரு நோயே இல்லாமல் ஆக்கிவிட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு தமிழக மக்களுடைய உரிமை ஈர்த்தெடுத்த இவரது மத்தியிலே பசுமை தாயகம் கண்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழன் குரல் ஐநாவதத்திலே ஒழிக்க செய்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ தமிழக மக்களின் உரிமையை மீட்டெடுப்பதற்காக உங்கள் மத்தியிலே நடைபயணமாக தொடர்ந்து மக்கள் வெள்ளத்திலே வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் கட்சியுடைய தலைவர் நாளைய தமிழகம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். மறித்து போன மகனங்கள் மேல் ஒழித்து கிடக்கிற பிளவுகளாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மாறி போய்விட்டார்கள். வேதனையாக இருக்கிறது. மதுவில்லாத தமிழகம் வேண்டும், புகையில்லாத தமிழகம் வேண்டும், புகையில்லாத இந்தியா வேண்டும் என்று பொதுநிலைகளிலே புகைப்பிடிக்கும் தடை சட்டத்தை கொண்டு வந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செங்கற்பட்டு வீதியிலே இருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். தனி ஒரு மனிதனுக்கு உணவெளிகளில் ஜகத்தினை அளித்திடுவோம் என்றான் மகாகவி பாரதி. அப்படி உணவுக்கான உரிமையை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அருமை பெரியோர்களே தாய்மார்களே, மகாத்மா காந்தி சொன்னார், என்றைக்கு ஒரு பெண் நடந்து செல்லுகிறாரோ அதுதான் இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் என்றார். அதைத்தான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாலியல் வன்முறை வழிகள் தமிழ்நாட்டிலே தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. பேருக்கு பார்த்துக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சிக்கு விடை கொடுக்க செங்கற்பட்டு நகரிலே வியாபாரி உரிமை மீட்பு பயணத்துடைய
அவர்களுடைய நடைப்பயணம் இரண்டாவது நாளாக இங்கே செங்கல்பட்டு நகரிலே தொடங்குகிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக இங்கே மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறுகிறது. வரவேற்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயலாளர் காயார் ஏழுமலை அவர்கள் பேசுவார்கள். உரிமையை மீட்க தலைமையை காக்க பயணத்தில் நம்முடைய மருத்துவர் சின்னையா அவர்கள் 100 தொகுதியில் நடைபெறும் இந்த உரிமை மீட்பு பயணத்துக்கு நேற்று திருப்போதியிலே சிறப்பான பொதுக்கூட்டத்தை நடத்தி திருப்போது முதல்வரால் இன்று இரண்டாவது நாளாக செங்கல்பட்டு நகரத்திலே நம்முடைய தலைவர் 108 நாயகர் 50 ஆண்டில் செய்ய வேண்டிய சாதனைகளை மருத்துவத் துறையிலே 5 ஆண்டில் செய்து முடித்த நம்முடைய தன்னிகர தலைவர் மருத்துவர் சின்னையா நம்முடைய நிரந்தர தலைவர் அவர்களை வருக வருக என்ற வரவேற்று மாநில மாவட்ட ஒன்றிய நகர இந்த நிகழ்ச்சிக்கு உழைத்த அனைத்து பொறுப்பாளர்கள் வருக வருக என்று வரவேற்று நமது பாட்டாளி மக்கள் கட்சி 2026 நமது சின்னையா தமிழ் ஆட்சி அமைக்க ஒவ்வொரு உறுப்பினர்களும் பெரியவர்களும் தாய்மார்களும் அன்னைகளும் தம்பிகளும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இளந்தோப்பு வாசவர்கள் ஒரு வார்த்தை, சும்மா ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏற்பாடு பண்ணுங்க. ஐயாவுக்கு வணக்கம் சொல்லு. அனைவருக்கும் வணக்கம். சின்னையா உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு ஒத்துழைப்பு வைத்த அனைத்து கட்சி நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். அடுத்ததாக மறைமலை நகராட்சியினுடைய ரோட்டரி கிளப் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜயகுமார் அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஐயா அவர்களின் நடைபயணத்தின் விழிப்புணர்வுக்காக கலந்து கொள்கின்றேன். ரோட்டரி கிளப் சார்பாக மரமலை நகர் இன்டர்சில் சிட்டி சார்பாக கலந்து கொண்டுள்ளேன். காரணம், ஐயா எடுத்துள்ள உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற ஒரு அருமையான ஒரு தலைப்புக்காகவே இதில் கலந்து கொண்டுள்ளேன். காரணம், உரிமை மீட்க என்று பார்க்கும் பொழுது இன்று புகையிலை என்பது வெறும் அட்டைப்பட்டியில் தான் நாம் பார்த்திருப்போம். புகையிலை ஒழிப்பு என்பது ஐயா அவர்கள் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது உலகையே திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஒரு புகையிலை மறுப்பு என்ற ஒரு உலகளவில் ஒரு ரெக்கார்டு செய்துள்ளார் ஐயா அவர்கள். இது மறக்க முடியாத ஒன்று. ஆனால் இன்று ரோட்டரி சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிற வேதனையான விஷயம், இன்று புகையிலை தவிர வாயில் நுழையாத போதைப் பொருட்கள் தடுக்கி விழுந்தால் ஆலயத்தின் அருகில், பள்ளிகளின் அருகில், கல்லூரி வளாகத்தின் அருகில் எண்ணற்ற முறையில் நமது போதைப் பழக்கங்கள் ஊறி போயிருக்கின்றது. இந்த நடைபயணம் மூலம் உரிமையை மீட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தலைமையை காக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நமது தலைமுறையை மீட்க நமது சுகாதாரத்துறையை எடுத்துக்கொள்ள வேண்டும். சுகாதாரத்துறை எங்கள் ரோட்டரியில் போலியோ ஒழிப்பு என்பதை நாங்கள் கையில் எடுத்தோம். இன்று போலியோ என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஊனமற்ற குழந்தை பிறக்க வேண்டும் என்பது. அந்த ஒரு நல்ல ஒரு முறையை எடுத்து உலக அளவில் ஒரு ஊனமற்ற குழந்தையும் பிறக்கக்கூடாது என்று நாங்கள் சபதம் ஏற்று இன்று அதை நிறுத்திவிட்டோம். அந்த துறையில் இருக்கும்போது ஐயா அவர்கள் சுகாதாரத்துறையில் இருக்கும்போது எங்கள் ரோட்டரி சங்கத்தில் இளம்பிள்ளைவாதம் இல்லாதவர்களுக்கு பல முறையில் எங்களுக்கு ஒத்துழைத்து உலக அளவில் எங்களை ரெக்கார்டு செய்ய வைத்தவர் என்ற பெருமைக்குள்ளவர் ஐயா அவர்கள். அதுபோல் இது நான் நிச்சயமாக சொல்கிறேன், அரசியலுக்கு அப்பாற்பட்டவன் நான். ஏனென்றால் இதை அடிக்கடி சொல்ல, நான் ரோட்டரி சங்கத்தை சேர்ந்தவன் என்பதனால் இதை இந்த பயணம் நல்ல முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஐயா அவர்களிடம் இந்த கோரிக்கைகளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வியாபாரி சங்கத்தினுடைய தலைவர் ராஜேந்திரன் அவர்கள். ஐயாவை வணங்கி நமது அன்புக்குரிய சின்னையா அவர்கள் உரிமையை காக்க, உரிமையை மீட்க, தலைமுறையை காக்க என்ற தலைப்பிலே ஒரு நடைபயணம் மேற்கொண்டு நமது அனைத்து சமுதாயத்தினருக்கும் எவ்வளவோ பல நல்வழிகளை காட்டி பெருமைப்படுத்தியுள்ளார். அடுத்து இந்த பயணத்தின் மூலமாக அனைத்து சமுதாயத்தினரும் பயன்பெறும் வகையிலே வெள்ளையனை வரி வாங்குகிறான் என்று வெள்ளையனை வெளியேற்றினார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை என்றால் அந்த வெள்ளையனை மிஞ்சிதான் வரி வாங்குகிறார்கள். நான் மரவல் நகரில், செங்கல்பட்டு மாவட்டம் மரவல் நகரில் 12 வருட காலமாக நகர தலைவராக உள்ளேன். வியாபாரி சங்க தலைவராக
மற்றும் மாவட்ட துணைத் தலைவராக இருந்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக உள்ளேன். இங்கே ஒரே ஒரு முக்கியமான கருத்து தலைவருக்கு வேண்டுகோள் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து வியாபாரிகளும் பல வகைகளிலே துன்பப்பட்டு துயரப்பட்டு இப்போது வியாபாரம் செய்கின்ற வேலை என்றால் ரொம்ப சவாலாக உள்ளது. சிறு சிறு கடைகளானால் சிறு ஏழை குடும்பங்களுக்கு ஒரு வாரம் வேலை இல்லைன்னா கூட அந்த சிறு வியாபாரிகள் கொடுத்து அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் கிராமப்புறங்கள்லாம் உதவுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு அநேக கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்ததினால் எந்த பயனும் ஏற்படவில்லை. வியாபாரிகளுடைய வாழ்வாதாரம் சிதைந்து விட்டது. பொதுமக்களுக்கு ஒரு அவசர உதவி கூட ஒரு ரூபாய் கடன் கொடுக்கறதுக்கு அங்க வழி கிடையாது. ஒரு ரூபாய் 50 பைசா குறைஞ்சா கூட அந்த பொருளை வெஸ்ட் போடான்றான். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால் கார்ப்பரேட் நிறுவனங்களை தலைமையில் அதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்றும், அடுத்து நமது நலிவடைந்த வியாபாரிகள் சாலையோர வியாபாரிகளுக்கு நல வாரியம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். வரி கட்டுகிறவர்களுக்கு தான் அந்த வரி கட்டுகிற தொழில் வரி கட்டுகிறவர்களுக்கு கட்டிக்கொண்டு வருபவர்களுக்கு தான் இந்த நல வாரியம் உரிமை உண்டு என்று ஒரு மீட்டிங்கிலே எங்களை ஆலோசனை கேட்டு அந்த மீட்டிங்கிலே தெரிவித்தார்கள். ஆனால் பாவப்பட்ட ஜென்மங்கள் அப்போது இருந்த நம்ம வியாபாரி இப்போது சிறு வியாபாரி ஆகி சாலையோர வியாபாரி ஆகி பல கஷ்டங்களை இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளார்கள். அப்படி இருந்தும் அவர்களை நலவாரியத்தில் இணைத்து இவ்வளவு அவர்களையும் அவர்கள் குடும்பத்தார்களையும் பயனடைய செய்ய தலைவர் முயற்சி எடுக்க வேண்டும். இப்போது பல திட்டங்களை முன்னிறுத்தி நடைபெறும் செல்கின்றார். அதோடு எங்களுடைய குறைகளையும் தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்து நம்ம குடியிருக்கும் இடங்களில் எல்லாம் சாராய கடை திறக்கப்பட்டு உள்ளது. மரமல் நகர் ஆகட்டும் எல்லா ஊர்லயும் தனிப்பட்ட இடமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த குடும்பங்கள் பல்வேறு சந்து கடை, அதனால பொம்பளைங்க ரொம்ப தாய்மார்கள் அவஸ்தைப்படுறாங்க, நடந்து போக முடியல. அதனாலே கற்பழிப்பு கொள்ளை நடக்குது. இவங்களெல்லாம் குடியை ஊத்தி மங்க வச்சு புத்தியை மழுங்கடிச்சு ஓட்டு வாங்கி சாதிக்கிட்டு தன்னுடைய பையை ஒப்பிக்கொள்கிறார்கள். ஏற்கனவே இருந்த ஏடிஎம்கே ஆட்சியிலாவது அந்த நகராட்சி பக்கம் போனோம். இப்போது இவங்களுடைய ஆட்சியில அந்த நகராட்சி கிட்ட போய் எந்த கோரிக்கை வைக்க முடியல, செய்ய முடியாது. இவ்வளவுதான் அவ்வளவுதான் அந்த மாதிரி ஓடுது. இந்த மாதிரி போக சொல்ல யாரும் கிட்ட அணுகி எந்த குறைபாடும் சொல்ல முடியல. இதெல்லாம் களையணும் அப்படின்னா தலைவர் சொல்லுகிற வழிபடி கேட்டு நாமளுடைய நம்முடைய உரிமைகள் என்னவென்று அறிந்து நடந்து செயல்பட வேண்டும் என்று உங்களை தாய்மையுடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமதி சித்ரா அவர்கள் ஹலோ, என் பேர் சித்ரா. நாங்கள் ஊனமஞ்சேரியிலிருந்து வரோம். எங்களுக்கு வீடு வசதி எல்லாம் இருக்கு, ஆனால் வீட்டை காலி பண்ணுன்னு சொல்றாங்க. என்ன எங்களுக்கு பழங்குடி மக்கள் இல்லை தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்கள் வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. நீர் இது புறம்போக்கு இது சொல்றாங்க, நீர் பிடிப்புன்னு சொல்றாங்க. எதுக்கு பட்டா கொடுத்தாங்க, எதுக்கு கரண்ட் கொடுத்தாங்க, எதுக்கு எல்லாம் வசதி பண்ணி கொடுத்தாங்க? இப்ப காலி பண்ணா நாங்க எங்க போறது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நாங்க இல்லாத போட்டவங்க தான். இந்த குடி கெடுத்து எங்க குடும்பம் எல்லாம் பாதிக்கப்படுது. எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, 5 மாசம் தான் ஆகுது. குடிச்சு இந்த கஞ்சாலாம் ஒழிக்கணும், இந்த சாராயெல்லாம் ஒழிக்கணும். ஐயா என்று நான் தாய்மடியா கேட்டுக்கிறேன். ஐயா, எல்லாத்தையும் நீங்க ஒழிக்கணும். புரியுதுங்களா சார்? நாங்க ஊனமஞ்சேரில இருந்து வரோம். இந்த சாராயம், இந்த கஞ்சா, இந்த பீடி எல்லாத்தையும் ஒழிக்கணும். எங்களால தைரியமா வளர்த்த முடியல, போக முடியல. பசங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு கூட பயப்படுத்துங்க. ஏமா பசங்க எதனா பண்ணிடுமா? 10 வயசு பையன் அவன் கஞ்சா அடிச்சுட்டு, என்ன சித்ரா என்ன ரோட்ல போற பார்க்க மாட்டியான்னு கேக்குறான். அப்பெல்லாம் எவ்வளவு கேவலமா இருக்கு இந்த கஞ்சா. அதுக்கு முன்னெல்லாம் கிடையாது. இப்பதான் கஞ்சாவா அதுவா சாராயமா குடிச்சிட்டு வீட்டுல ரோட்ல லுங்கியா போய் பொம்பளைங்க நடந்து வர முடியல. அவ்வளவு பயத்துல வரும். என்ன ஆகுமோ இந்த ரோட்ல வந்தா என்ன ஆகுமோ? அதுக்கு முன்ன தைரியமா போவோம். இப்போ தைரியமா வர முடியல. பசங்க கஞ்சா அடிச்சுட்டு எல்லாம் இழுத்துட்டு போதுங்க வெளியில. தோப்புல காடு மாதிரி தான் இருக்கும். அப்பெல்லாம் பயந்து வரும். ஐயா, நீங்க தான் இதெல்லாம் வழி பண்ணணும். உங்களை நம்பிதான் நாங்க செய்யறோம். இதெல்லாம் பேசணும். கண்டிப்பா செய்யுங்க சார். மனு
என் பேர் பூங்காவனம் சார். வணக்கம் சார். செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து ஊனமஞ்சேரியிலேருந்து நான் வந்துட்டு இருக்கேன். 5 தலைமுறையாக எங்கள் வீட்டில் இருக்காங்க. ஆனால் பட்டா அப்போ கொடுத்த பட்டால வீடு குருப்பஸ் வீடெல்லாம் நாங்கள் கட்டினோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பட்டா செல்லாது, நீங்கள் நீர் குடியிருப்பில் தான் இருக்கிறீங்க, நீங்கள் காலி பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ கொடுத்த பட்டால வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ ஏன் அது செல்லாதுன்றாங்க? அதுக்கு நீங்கள் எங்களுக்கு அங்கேயே இருக்கிற மாதிரி, எங்கள் குடும்பம் எல்லாமே அங்கேயே இருக்கிற மாதிரி நீங்கள் தான் எங்களுக்கு பட்டா வாங்கி தரணும் சார். உங்களை தான் சார் நாங்கள் நம்பி இருக்கிறோம். நன்றி சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. ஊனம்பஞ்சேரியினுடைய தலைவர் அந்த மக்களுடைய நலனுக்காக இந்த மண்ணை எங்கெங்கெல்லாம் ஏழைப்பாளுடைய மண்ணை அரசாங்கம் வலுக்கட்டாயமா புடுங்குதோ அங்கெல்லாம் ஐயனார் அப்பனா வந்து காவல் காக்கிற தெய்வமாக விரும்புகிற நம்மளுடைய சின்ன அன்புமணி அவர்களுடைய மனு வழங்கப்படுகிறது. நம்மளுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள். இந்திய அரசின் மேனாள் நலவியல் துறை அமைச்சர், இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர், நம்முடைய தலைவர், நல்லாற்றல் மிக்க நடுவன் அமைச்சராக இருந்து 5 ஆண்டுகளில் 50 ஆண்டு சாதனைகளை விளைவித்து காட்டிய அந்த மாபெரும் மாண்புமிகு நம்முடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் கடந்த 50-60 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய இந்த திருடர் கூட்டத்திலே மாட்டிக்கொண்டு நாம் 60,000 சதுர கிலோமீட்டர் நிலத்தை இழந்திருக்கிறோம். ஆற்று நீர், பாலாறு, வைகை, தாமிரபரணி, ஆறுகளுடைய நீர் உரிமைகளை நாம் இழந்திருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அண்டை மாநிலங்களிலே உருவாகிற அந்த ஆறுகளுடைய நீரை எல்லாம் அந்த ஆறுகள் இப்பொழுது தடுத்து நிறுத்துகின்றன. இவற்றை மீட்பதற்காக நம்முடைய அன்பு தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தாமிரபரணி, வைகை, காவிரி, பாலாறு ஆகிய ஆற்று நீரை பாதுகாப்பதற்காக நெடும்பயணம் மேற்கொண்டு அதற்கான போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்தார். அதுபோலே புகையிலை ஒழிப்பதற்காக சட்டமே கொண்டு வந்தார்கள், அதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். அதேபோல் சாராயத்தை ஒழிப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி உச்ச நீதிமன்றம் வரை சென்று 9,000 சாராய கடைகளை மூடியிருக்கிறது. இப்பொழுது நம்முடைய தாய்மார் அவர்கள் சொன்னதை கேட்டீர்கள். இந்த குடியினால் இந்த சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இழந்த நீருரிமை, நில உரிமையை மீட்பதைப் போல இந்த திராவிட மாடல் அரசு கருணாநிதி காலத்திலே நமக்கு சொந்தமான கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது. இப்படி பல்வேறு உரிமைகளை இழந்திருக்கிறோம். குறிப்பாக ஜனநாயக உரிமைகளை கூட இழந்திருக்கிறோம். இவற்றையெல்லாம் மீண்டும் பெற்று இந்த தமிழக மக்கள் எதிர்கால தலைமுறையை காக்கிற வகையிலே நாம் வாழ வேண்டும் என்றால் இவற்றையெல்லாம் மீட்டு பெற வேண்டும். அதற்காக தமிழகத்திலே முன்வந்திருக்கிற நம்முடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு 100 நாள் நெடும்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். சீனத்திலே ஒரு நெடும்பயணம், அங்கே மாசேதும் ஒரு புரட்சியை நிகழ்த்தி காட்டி ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கினார். அந்த வழியிலே நம்முடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகத்திலே ஒரு நெடும்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த நெடும்பயணம் தமிழகத்திலே ஒரு வரலாற்று புரட்சியை, ஒரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்தும் என்று இந்த மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த வகையிலே நாம் இழந்த உரிமைகளை பெறுவதற்கும் சீரழிந்த இந்த இந்திய தமிழக சமூகத்தை பாதுகாப்பதற்கும் இப்பொழுது போதை பொருள் ஒரு திமுக காரன் 60,000 கோடி ரூபாய்க்கு வெளிநாடுகளில் கூட போதை வியாபாரம் செய்திருக்கிறான். ஆனால் அவனையெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட இந்த சமூகத்தை சீரழிக்கிற சீரழிவு சக்திகள் எல்லாம் சேர்த்துக் கொண்டு புறம்போக்கிலே குடியிருக்கிற இந்த மக்களுக்கு வீடு கட்டித்தர வக்கில்லை. ஆனால் நீர்நிலைகளை எல்லாம், அரசு புறம்போக்கு நிலங்களை எல்லாம் கட்டிடங்களாக்கி தனியாருக்கு தாரை வார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காரணம் அவனை சார்ந்தவர்களும் கொள்ளையடிக்கிற வகையிலே இந்த 50-60 ஆண்டுகளில் தமிழகத்தை சீரழித்து விட்டார்கள். நம்முடைய எதிர்கால தலைமுறை சிறப்பாக வாழ வேண்டும் என்றால், நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் ஒரு நல்ல ஆட்சி இங்கே நடைபெற வேண்டும். நம்முடைய தலைவர், இளம் தலைவர் 5 ஆண்டுகளில் அரிய சாதனைகளை உலகுக்கே காட்டி எடுத்துக்காட்டாக விளங்கிய நம்முடைய தலைவர்களுடைய தலைமையிலே தமிழகத்திலே ஒரு நல்ல ஆட்சி அமைவதற்கு
வருகிற சட்டமன்ற தேர்தலிலே இந்த திராவிட திருட்டு கும்பலை விரட்டி அடிப்பதற்கு நீங்கள் எல்லாம் முன்வர வேண்டும். இந்த எழுச்சி நடைபெறத்திற்கு நீங்களெல்லாம் பேராதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த மண்ணை காக்க வந்த தலைவர், இந்த மக்களை காக்க வந்த தலைவர், நமது உரிமைகளை மீட்க வந்த தலைவர், நமது தலைமுறையை காக்க வந்த தலைவர், நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்கள் மத்தியிலே சிறப்புரையாற்றுகிறார்கள். நடைபயணம் மேற்கொள்ள இருக்கின்றேன். 2வது நாள் என்று செங்கல்பட்டு நகரில் எழுச்சிமிக்க இந்த நடைபயணத்தின் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நடைபயணத்தின் நோக்கம் உங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும், தமிழக மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். இந்த நோக்கத்திற்காகத்தான் இங்கே வீதி வீதியாக, நகரம் நகரமாக, கிராமம் கிராமமாக சென்று கொண்டிருக்கின்றேன். இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட செயலாளர் தாயார் ஏழுமலை அவர்கள், எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள், தலைமை நிலை செயலாளர் செல்வகுமார் அவர்கள், வைத்தி அவர்கள், ஜெயராமன் அவர்கள், ஆலைமணி அவர்கள், வேலுச்சாமி அவர்கள், கணேஷ்குமார் அவர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் ரோட்டரி சங்கத்தின் மரியாதைக்குரிய திரு விஜயகுமார் அவர்கள், வியாபார சங்கத்தின் திரு ராஜேந்திரன் அவர்கள், சித்ரா அவர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற மாவட்ட தலைவர் கணேசமூர்த்தி அவர்கள், PVK வாசு அவர்கள், இளந்தோப்பு வாசு அவர்கள், காயரம்பேடு தேவராஜ் அவர்கள், காரணை ராதா அவர்கள், வழக்கறிஞர் சக்கரபாணி அவர்கள், தட்சிணாமூர்த்தி அவர்கள், ஊனை மகேந்திரன் அவர்கள், கலிய சுப்பிரமணி அவர்கள், சண்முகம் அவர்கள், மறைமலை நகர் சரவணன் அவர்கள், வண்டலூர் அண்ணாமலை அவர்கள், கொண்டமங்கலம் திவாகரன் அவர்கள், ஓட்டேரி துலுக்கானம் அவர்கள், வழக்கறிஞர் KK சதீஷ் அவர்கள், தையூர் கார்த்தி அவர்கள், ஜெமிமா பிரியதர்ஷினி அவர்கள், செட்டி புண்ணியம் தாமோதரன் அவர்கள், ECR கணபதி வெங்கடேசன் அவர்கள், கங்கா தம்பி கங்கா அவர்கள், தம்பி பாலயோகி அவர்கள், கருப்புசாமி அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், ராமகிருஷ்ணன் அவர்கள், குமரவேல் அவர்கள், மா தணிகாச்சலம் அவர்கள் உள்ளிட்ட ஒன்றிய நிர்வாகிகள் ராமகிருஷ்ணன், பலராமன், சத்யா, கண்ணபிரான், ருத்ரகுமார், கந்தவேல், பத்மநாபன், மதன்குமார், விஜயன், பாலாஜி, சத்யா, ராமலிங்கம், சரவணன், சுரேஷ், ராமகிருஷ்ணன், பலராமன், அதேதான் மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், இந்த பிரச்சாரத்திற்கு வருகை தந்த பெரியோர்கள், தாய்மார்கள், அனைத்து நிலை இங்கே வருகை தந்த மாநில, மாவட்ட, ஒன்றிய கிளை நிர்வாகிகள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். இங்கு உங்களிடம் வரவில்லை, உங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வருகை தந்திருக்கின்றேன். நான் இங்க ஓட்டு கேட்க வரல, உங்க உரிமையை மீட்டெடுக்க இங்கே வருகை தந்திருக்கின்றேன்.
தமிழக மக்கள் பல உரிமைகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த உரிமைகள் என்னவென்று உங்களுக்கே தெரியாது. இந்திய அரசியல் சாசனத்திலே நமக்கு பல உரிமைகள் கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு ஜனநாயக நாடு இந்திய நாடு. இந்த அரசியல் சாசனத்திற்கு கீழ்தான் அனைத்து அரசுகளும் இயங்க வேண்டும். இதுதான் சட்டம். அப்படி அரசியல் சாசனத்தில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவிலே நமக்கு பல உரிமைகள் கொடுத்திருக்கின்றார்கள். அதில் ஒரு 10 முக்கிய உரிமைகளை முன்வைத்துதான் இந்த பிரச்சாரத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த 10 உரிமைகளும் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடும். இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய நடந்து கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி அதை தடுத்து நிறுத்துகிறது. எனக்கு முன்பு பேசியவர்கள் எல்லாம் பேசினார்கள். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும். அகற்றுகின்ற காலம் வந்துவிட்டது. இந்த ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, கஞ்சா ஆட்சி, சாராய ஆட்சி, மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் காலம் வந்துவிட்டது. அதற்கு நீங்கள் முடிவெடுக்க வேண்டும், மக்கள் முடிவெடுக்க வேண்டும். முக்கியமான கட்டத்திலே நாம் இருக்கின்றோம். இந்த முக்கியமான கட்டத்திலே நீங்கள் முடிவு செய்யுங்கள், தமிழக மக்கள் முடிவு செய்யுங்கள். அதாவது நமக்கு யார் வேண்டும் என்கிறதை விட யார் வேண்டாம் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். உங்களுக்கு யார் வேணும் அது முக்கியம் கிடையாது, யாரு வேண்டாம் அதுதான் முக்கியம். இன்னைக்கு அதை மீண்டும் நான் சொல்றேன், உங்ககிட்ட நான் ஓட்டு கேட்க நான் வரல. திமுக ஆட்சி வேண்டாம். ஏதோ ஒரு தப்பு நடந்து போயிடுச்சு. போன சட்டமன்ற தேர்தலில் ஒரு தப்பு நடந்துடுச்சு, சரி. ஆனா அந்த தப்பை மீண்டும் செய்யாதீங்க. அதை நீங்கள் உங்கள் மனதுக்குள்ள நீங்க போடணும். அந்த தப்பை மீண்டும் செஞ்சீங்கன்னா உங்க பிள்ளைங்க, உங்க பேர பிள்ளைங்க வாழ்க்கையை நாசமா முடிஞ்சிடும். அவ்வளவுதான். உங்க பிள்ளைங்களா நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா இந்த 4.5 ஆண்டு காலம் அழிச்சிட்டாங்க, ஒழிச்சிட்டாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க, 10 வயசு பிள்ளை, இப்ப சொன்னாங்கல்ல, 10 வயசு பிள்ளை கஞ்சா அடிச்சுட்டு இருக்கிறான். 12 வயசுல காக்கேன், அபின், ஹெராயின், என்னென்ன போதையோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறான், போட்டுட்டு இருக்கிறான். அதிகமா இந்த போதைப் பொருள் எங்க விற்கிறாங்கன்னா பள்ளிக்கூடம் வாசல்லையும் கல்லூரி வாசல்லையும். ஒரு காலத்துல பள்ளிக்கூடம் வாசல்ல இந்த மாங்காய் பத்தை, புளிப்பு மிட்டாய், தேன் மிட்டாய் வித்துட்டு இருப்பான். ஆனா இன்னைக்கு அங்க போனா கஞ்சா போட்டுல பவுடரு, வெள்ளை பவுடர், அந்த பவுடர், என்னென்ன மாத்திரை எல்லாமே அங்கதான் வித்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு ஆட்சி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்தது கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. அவரை வச்சுக்கிட்டு இவங்க சுத்தி ஏதாவது ஷோ காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அவரு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வெளியில வராரு, கால் ஷீட் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாரு. அவர் வச்சுக்கிட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவர் வச்சுக்கிட்டு ஷோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவர் வச்சுக்கிட்டு நாடகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாடக ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே முதலமைச்சருக்கு அக்கறை இருந்தா இந்த கஞ்சா, இந்த காக்கேன் அப்படின்னு எல்லாம் ஒரே நாள்ல ஒழிக்கலாம். சாதாரண விஷயம். காவல்துறைக்கு தெரியாம யாரும் கஞ்சா வைக்க முடியாது. உண்மைதானது? ஒரு பொட்டலம் எங்கேயா வைக்க முடியுமா காவல்துறைக்கு தெரியாம? இவங்க எல்லாம் சேர்ந்து, ஆளுங்கட்சியும் எல்லாம் சேர்ந்து கூட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. காவல்துறை மட்டும் இன்னைக்கு சுதந்திரமா செயல்பட்டாங்கன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் ஒழிக்கலாம். பெண்கள் வெளியில போக முடியுதா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இன்னைக்கு தமிழ்நாட்டில்? இல்ல. ராத்திரில விட்டுடுங்க, பகல்ல போக முடியல. திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி பகுதியில் 8 வயசு குழந்தை, ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியல. கொடூரமான முறையில் அந்த பொண்ணை, அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை. இது ஏதோ ஒரு சம்பவம் கிடையாது. தமிழ்நாட்டில் வாரம் வாரம் இப்படி போன்ற குழந்தைகள், பெண் குழந்தைகளை அப்படியே வன்கொடுமைகள் தினம் நடந்துட்டு. தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில 7000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் 7000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சட்டமாவது ஒழுங்காவது. முதலமைச்சருக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவர் ஏதோ வந்துட்டு இருக்காரா, உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்துறாங்களாம். என்னையா முகாம் அது? உங்களுடன் ஸ்டாலின். ஏன் 4.5 ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க ஸ்டாலின் அவர்களே? தேர்தல் வந்துடுச்சு, இப்போ உங்களுடன் ஸ்டாலின் வந்துட்டீங்களா நீங்க? எதுக்கு இந்த முகாம்? என்னன்னா யாராவது பிறப்பு சான்று, இறப்பு சான்று, ரேஷன் அட்டை, இல்ல மின் இணைப்பு, இந்த பட்டா இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு முகாம் நடத்துறாங்களா. அந்த முகாம்ல 45 நாள்ல அந்த வேலைகள்லாம் கிடைச்சிடுமா? வெக்க இதெல்லாம் 4.5 ஆண்டு காலம் உங்களால செய்ய முடியாத துப்புள்ள உங்களுக்கெல்லாம்
4 ஆண்டு காலம் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? தோல்வி அடைந்த அரசு இது, தோல்வி அடைஞ்சிச்சு. இட் இஸ் a failure on the part of DMK. நீ தோல்வி அடைஞ்சுதானே இன்னைக்கு சிறப்பு முகாம் நடத்துற. 4 ஆண்டு காலத்துல இதெல்லாம் கொடுக்க வேண்டியது என்ன? நீ கொடுக்கிறது துப்பு கிடையாது உங்களால. இன்னைக்கு முகாம் நடத்தி அந்த முகாம்ல போய் காசு, விண்ணப்பம் கொடுத்தா காசு, லஞ்சம் கொடுத்தாதான் நடக்குது. நாங்க சொன்ன யோசனை என்ன? 15 ஆண்டுகளுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி சொன்ன யோசனை என்னன்னு, சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வாங்க. ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட். இது உரிமை. சேவைகள் பெறுவது நம்முடைய உரிமை. அரசு கொடுப்பது அவருடைய கடமை. லஞ்சம் கேட்கறதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன விண்ணப்பிக்கிறோமோ அதை கொடுப்பது அரசினுடைய உரிமை, கடமை. இதுக்கு சட்டம் ஒண்ணு இருக்கு. இந்தியாவில் மற்ற மாநிலங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் நிறைவேற்றிருக்கு இவங்களுக்கு திராணி கிடையாது, பயம் இவங்களுக்கு. ஏன்னா கொள்ளையடிக்க முடியாது. 15 ஆண்டு காலத்துக்கு முன்பு சொன்னோம் நாங்க, இது கொண்டு வாயா கொண்டு வாயா. இதே திமுக தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுக்கிறாங்க. என்னன்னு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சேவை பெறும் உரிமை சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் ஒரு வாக்குறுதி. இவங்களும் இவங்க வாக்குறுதியும் அந்த கொடுத்த நாக்குகள் அழுகிவிடும். இப்படி ஒரு பொய்யை யாரும் பேச முடியாதுப்பா. பேசி 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 பொய்ய தவிர வேற ஒன்றும் கிடையாது. இந்த நீதிமன்றம் போனா உண்மையை தவிர வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, திமுக வந்து பொய்யை தவிர வேற எதுவும் கிடையாது. பேசி பேசியே ஆட்சிக்கு கொண்டு வந்தார். ஆனா இதுக்கு யார் தெரியுமா காரணம்? நான் சொல்லுவேன், அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான் காரணம். ஆனா அனுபவிச்சுட்டு இருக்கேன், நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அத்துணை அரசு ஊழியம் ஜாக்டோ, ஜியோ, அந்தக்கோ இந்தக்கோ என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து ஸ்டாலின் தான் வரணும், ஸ்டாலின் வராரு, என்ன தருவாரு? தந்துட்டார் தந்துட்டார். எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை ஊழல், கஞ்சாவும் சாராயத்து சந்து கடை. டாஸ்மாக் கடை 5000 கடை இருக்குன்னா சந்து கடை 25000 கடை இருக்கு. தெரு தெருவா சந்து சந்து 24 மணி நேரம் சாராயம் கிடைக்கும் தமிழ்நாட்டில், 24 மணி நேரம் கஞ்சா கிடைக்கும் தமிழ்நாட்டில். சமூக நீதி கிடைக்குமா? அது மட்டும் கிடைக்காது. ஏன்னா அதை பத்தி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னன்னு கூட தெரியாது. ஒரு கிலோ எவ்வளவுன்னு தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கும் சமூக நீதிக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவு சம்பந்தம் இருக்கிறதா? திமுகவுக்கு சமூக நீதி பற்றி பேச திராணி இருக்கிறதா? சமூக நீதிக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது திமுக. சமூக நீதி அடிப்படையில் தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க காலங்காலமா. சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு, தந்தை பெரியாருடைய வாரிசு, அண்ணாவுடைய வாரிசு, கலைஞருடைய வாரிசு, சமூக நீதி எங்கள், அப்படிலாம் வசனம் பேசி பேசி பேசியே போச்சு. வெக்கக்கேடு, அதெல்லாம் வெக்கக்கேடு. ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள பொய் சொல்லிட்டு இருக்கிறார். எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? என்னன்னு பொய் சொல்றாரு? எங்களுக்கு தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை. எவ்வளோ பெரிய பொய்யப்பா, எவ்வளோ பெரிய பொய் அது. யார்கிட்டயா பொய்ய சொல்றீங்க? அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அந்த காலத்துல இந்த சோசியல் மீடியா, ட்விட்டர், பேஸ்புக், இன்ஸ்டா எல்லாம் கிடையாது. இப்ப எங்க பிள்ளைங்க, தம்பிங்க, தங்கைங்களா டப்பு 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 டப்புன்னு எடுத்து காட்டுதுங்க. என்ன காட்டுதுங்க? ஏயா கேக்குறாங்க, கேள்வி கேக்குறாங்க. ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர், அவர் எடுத்துட்டார் சாதிவாரி கணக்கெடுப்பு, உங்களால ஏன் எடுக்க முடியல? ரேவந்த் ரெட்டி அதே சட்டத்தின் கீழ், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008, அந்த சட்டத்தின் கீழ் நாடாளுமன்றத்திலே 2008 நிறைவேற்றப்பட்ட சட்டம் அது. அந்த சட்டத்தின் கீழ் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அங்கே தெலுங்கானாவில் 2 மாதத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சு, அங்கே மாநிலத்தில் இடஒதுக்கீடை உயர்த்தி பின்தங்கிய சமூகங்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார். பக்கத்தில் கர்நாடகாவில் சித்தராமையா முதலமைச்சர் அவர்கள் 10 ஆண்டுகளில் 2வது முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார். இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஒடிசாவில் அங்கே அந்த ஆட்சியில் நவீன் பட்நாயக் முந்தைய முதலமைச்சர் அவர்கள் அங்கே தொடங்கினார் சாதிவாரி கணக்கெடுப்பு. பீகாரிலே முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டார்.
ஆக இவ்வளோ மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க, நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம முதலமைச்சருக்கு மட்டும்தான் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்கோ. ஏன்னா நாங்க தமிழ்நாடு இந்தியாவில் இல்லைங்கோ, ஜப்பான்ல இருக்குங்கோ. அப்படியா? ஏயா சின்ன புள்ள பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளை கூட தெரியும்யா, தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் அதே சட்டம் பொருந்தும், தமிழ்நாட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிடலாம். அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இது கூட தெரியாதா முதலமைச்சருக்கு? ஏன் முதலமைச்சர் சுத்தி இருக்கிறவங்க அந்த 4-5 வியாபாரிகள் இருக்கிறாங்களே, நான் அவங்க அமைச்சர்கள் பேச மாட்டேன், வியாபாரிகள் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க, நிர்வாகம் எல்லாம் பண்ணல. நீங்க ஒழுங்கா நிர்வாகம் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல நடத்த தேவையில்லையே, உங்க வேலையை நீங்க செஞ்சிருக்கணும் இல்ல. ரேஷன் கடை அட்டை வேணும்னா நீங்க விண்ணப்பிக்கலாமா? இப்போ என்ன ஒரு 4 மாதத்துல கிழிக்க போறீங்களா? நீங்க 4 மாதத்துல வீட்டுக்கு போக போறீங்க, நீங்க முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்ப நீங்க விண்ணப்பித்து நீங்க கொடுக்க போறீங்களா? என்னமோ இவங்க என்னமோ 1000 ரூபாய் நாங்கள் பெண்களுக்கு என்ன உரிமை? எது உரிமை தொகை? பேரு பாரு, மகளிர் உரிமை தொகை. என்னத்தை உரிமையை கொடுத்துட்டீங்க பெண்களுக்கு? நீங்க தமிழ்நாட்டில் என்ன உரிமையை கொடுத்துட்டீங்க? நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டா நீங்க பெண்களுக்கு உரிமை கொடுத்ததா அர்த்தமாயிடுமா? கொடுத்துட்டீங்களா உரிமையை? ஒரு பெண்ணு தனியா எங்க தனியால கும்பலா கூட வெளியில போக முடியல, அப்படி ஒரு சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டீங்க. தெரு தெருவா சாராயம் காக்கேன்னு கஞ்சா வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கிறாங்க பெண்களை, பாலியல் வன்கொடுமை பலாத்காரம் செய்யறாங்க. பள்ளிக்கூடத்தில இருந்து கல்லூரி வரைய அண்ணா கல்லூரியில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த துப்பு ஆட்களில் ஆட்சி. சரி, கண்ட்ரோல் கண்ட்ரோல். என்ன பண்றது, வருது நிறைய கோபம் வருது. அப்புறம் இதுவும் நம்ம பிள்ளைங்க போட்டு விட்டுடுவான். போட்டாங்களா? அதான். அதனால தமிழக மக்கள் புரிஞ்சுக்குங்க, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. உங்க காலை தொட்டு நான் கும்பிடுறேன், நான் காலை தொட்டு நான் கேட்கிறேன், தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்குங்க. எது ஆட்சி, யாரு வேணும் யாரு வேண்டாம், அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. நான் இங்க நான் ஓட்டு கேட்க நான் வரல, ஆனா யாரு வேண்டான்னு சொல்ல வந்திருக்கேன் நான். இவங்க வேண்டாம், திமுக வேண்டாம், நிச்சயமா வேண்டாம். ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, மறுபடியும் தயவு செய்து கொடுத்துட போறீங்க. அந்த தப்பை மறுபடியும் பண்ணாதீங்க. ஏதோ டிராமா நடக்குது, நாடகம் நடந்து கொண்டிருக்கு. டிராமா, தினம் டிராமா, விளம்பரம் விளம்பரம் விளம்பரம், தெருவா பார்த்தா அந்த விளம்பரம். அந்த பணத்துல மக்களுக்கு செலவு பண்ணாலே ஏதோ ஒரு கிடைக்கும். இப்ப கேட்டாங்களே, எங்களுக்கு பட்டா கிடைக்கல, 5 தலைமுறையா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், திடீர்னு நீர் பிடிப்பு இடம் அப்படின்னு சொன்னா இவங்க எங்க போவாங்கயா? இவங்க வீடு மட்டும் இல்ல, அங்க இருக்கின்ற இவங்களுடைய அடையாளங்கள் அங்க இருக்கிறது. அடையாளங்கள் அங்க கோயில், பள்ளிக்கூடம், அங்க இருக்கின்ற இதெல்லாம் எல்லாம் இருக்குது அங்க. அதை விட்டுட்டு இவங்க எங்க போக போறாங்க? இவங்க அதெல்லாம் அழிக்காதீங்க. இப்ப வியாபார பெருமக்கள் இங்க வந்தாங்க, வியாபார சங்கம் சார்பில் வியாபாரம் பண்ண முடியல. அதுக்கு முக்கிய காரணம் திமுக காரங்க அவங்கள போய் கொடுமைப்படுத்தி லஞ்சம் கேட்கறது. அது இல்லாம இந்த வரி அந்த வரி, இது மாநில அரசு மட்டும் இல்ல, மத்திய அரசு சேர்ந்து தான் சொல்றேன் நான். ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கொண்டு வந்தது, ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தா அவ்வளவுதான், வியாபாரம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. ரெண்டுத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும், மாற்றம் வர வேண்டும். எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள், ஆதரவு கொடுங்கள். இவரை எதிர்ப்பு நான் கேட்கறது, வருகின்ற தேர்தலில் அத்துணை பெண்களும் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும், அத்துணை பெண்களும். இந்த முடிவு நீங்க எடுத்து. ஆனா தயவு செய்து, ஐயோ எங்களுக்கு 1000 ரூபாய், எவ்வளவு 1000 ரூபாய், அதுவும் கொடுக்க மாட்டாங்க. அது என்னமோ 1000 ரூபாய் 1000 ரூபாய் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டு விடுவாங்க, 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு. அந்த 1000 ரூபாய் என்ன 1 மணி நேரத்தில் டாஸ்மாக் கடையில் தான் இருக்குது. வீட்டுக்காரன் பிடிங்க எடுத்து போய் குடிச்சிட்டு வந்துடுறான், இல்ல புள்ள பிடிங்க எடுத்து போய் குடிச்சிட்டு வந்துடுறான். அதான் சொல்லிட்டு இருக்கு. அதுவும் தகுதி உள்ளவர்களாம். தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னாங்க, நாங்க எல்லாத்துக்கும் கொடுப்போம், 2,10,000 பெண்கள் இருக்கிறாங்க, 2,10,000 பேருக்கு நான் கொடுப்போம். அப்ப திடீர்னு பார்த்தா 75 லட்சம் தான் வருது கணக்கு. அப்புறம் பார்த்தா 1,10,00,000 தான் கணக்கு வருது. இப்ப தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் கொஞ்சம் கூடும். அதுக்கு பட்ஜெட்டே இல்லை இவங்க கிட்ட, பட்ஜெட்டே கிடையாது இவங்க கிட்ட இல்ல. ஏன்னா இவங்க ஒவ்வொரு பட்ஜெட்ல பாத்துட்டாங்க,
அது நிதி கிடையாது, சும்மா வாய்ஜாலம், சும்மா விட்டுட்டு அப்புறம் பெண்கள்லாம் ஓட்டு போட்டுட்டாங்க, வந்துட்டாங்க, எங்களுக்கு தான் ஆதரவு, இப்படிலாம் சொல்லிட்டு இதெல்லாம் போய் டிராமா நடிச்சிட்டு அதெல்லாம் நம்பாதீங்கள். தயவு செய்து பொதுமக்கள் நீங்கள் நம்ப கூடாது, நம்பாதீங்க. இவங்க ஏமாந்தது நீங்க ஏமாந்தது போதும், அவங்க ஏமாத்தியது போதும். அதிகமா இப்போ நான் கூட பிரச்சாரம் செய்ய தேவையில்லை. இன்னைக்கு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் அவங்களே இப்ப வீடு வீடா தெருவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பட்டா நாமம் போட்டுட்டாரு ஸ்டாலின், எங்களுக்கு பட்டா நாமம் போட்டுட்டாரு. அதை வச்சுதான் ஆட்சிக்கே வந்தார். ஏன்னா கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அவங்க குடும்பம் எல்லாம் சேர்த்தா 80 லட்சம் பேர் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. இப்ப ஒரு ஓட்டு கூட வர போறது கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இன்னொரு 6 மாசத்துல இருக்கிறதெல்லாம் சுருட்டி கொள்ளையடிச்சிட்டு தான் சுருட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. அதனால அதெல்லாம் நீங்க ஏமாந்துடாதீங்க. ஏதோ ஆசை வார்த்தை பேசுவாங்க, இப்படி பேசுவாங்க, டிராமா பண்ணுவாங்க, அப்படி விளம்பரம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் எப்படிப்பட்ட மாவட்டம், ஏரிகள் மாவட்டம். ஒருங்கிணைந்த செங்கல்பட்டுனா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர்லாம் அந்த காலத்துல அவ்வளோ ஏரிகள். இந்த 3 மாவட்டம் சேர்ந்து பார்த்தா கிட்டத்தட்ட 3800 ஏரிகள் அப்ப இருந்த அந்த காலத்துல இருந்து. இப்ப செங்கல்பட்டு மாவட்டம் பிரிச்சுட்டாங்க. இந்த மாவட்டத்தில் இந்த 2 மாவட்டம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட எவ்வளவு 2800 ஏரிகள் இருந்தது ஒரு காலத்துல இருந்தது. இப்போ வெறும் 900 ஏரிகள் தான் 2 மாவட்டத்தையும் சேர்த்து. மீதி ஏரிகள்லாம் காணல. எங்க போச்சு ஏரி? செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸ் எங்க கட்டியிருக்காங்க? ஏரியில தான் கட்டியிருக்கிறாங்க. இப்படிதான் ஒவ்வொரு ஏரியும் ஒன்னு தூர்த்து இது மாதிரி கலெக்டர் ஆபீஸ் கட்டுறது, போலீஸ் எஸ்பி ஆபீஸ் கட்டிக்கிறது, அதை கட்டுறது, இங்க கட்டுறது, இல்லை இப்படிதான் பில்டிங் கட்டுறது. அப்புறம் இங்க ஒரு ஃபோர்டு கம்பெனி இருந்தது. ஏரி எவ்வளவு பெரிய 400 ஏக்கர் ஏரி அந்த காலத்துல வரப்ப பார்த்தா முழுக்க ஏரி. அந்த ஏரி மேல கம்பெனி கட்டுறது எங்கேயாவது இருக்குதா? யாராவது கூர்ந்தா இதெல்லாம் செய்வாங்களா? இவங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லையே. பிற்காலத்தில் வருகின்ற தலைமுறைகளுக்கு இந்த ஏரி பயன்படணும். ஏரியில தண்ணி இருந்ததுன்னா நிலத்தடி நீர் அதிகமாகும். நிலத்தடி நீர் அதிகமாயிடுச்சுன்னா உங்க கிணத்துலயும் போர்லயும் தண்ணி அதிகமாகும். இல்ல இந்த பாலாறு போயிட்டு இருக்கு, இங்க பாலாத்துல 5 கிலோமீட்டர் ஒரு தடுப்பணை கட்டணும்னு முதல் சொன்னது எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னாரு. பாட்டாளி மக்கட்சி சொன்னது. எத்தனை போராட்டம் நாங்க நடத்தணும், அதுக்கு எத்தனை போராட்டம் நடத்தணும். தொடர்ந்து பாலாற்றை காப்போம் என்று 2 நாள் பயணம் மேற்கொண்டேன். தெருவா வீடு விடா அது போய் துண்டு பிரசுரம் கொடுத்து நான் போராட்டம், பல போராட்டங்கள் பண்ணதுக்கு பிறகுதான் இன்னைக்கு 3 கட்டியிருக்கிறாங்க. 3 கட்டியிருக்கிறாங்க கடந்த ஆட்சி காலத்தில். இந்த ஆட்சியில் 1 கூட கட்டல. அதனால இதெல்லாம் நீங்கள் மக்கள் சிந்தியுங்கள். உங்களுக்கு நாங்க என்ன செய்யணும், திட்டங்கள் எவ்வளவு திட்டங்கள், உரிமைகள் எவ்வளவு உரிமைகள் இருக்கு. இதுல 10 உரிமைகளை நாங்க சொல்லியிருக்கிறோம். அதாவது சமூக நீதிக்கான உரிமை, வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை. அதாவது உங்க வாழ்க்கையே அமைதியா மகிழ்ச்சியா, பெண்களுடைய வாழ்க்கை அமைதியா மகிழ்ச்சியா ஆனந்தமா சுகமான வாழ்க்கை பெண்களுக்கு இருக்கணும். இதுதான் உரிமை இருக்கு. எதுல இருக்கு? நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் பெண்களுக்கு ஆன உரிமைகள் இருக்கு. இதை கொடுப்பது அரசினுடைய கடமை. வேலைக்கான உரிமை, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட். இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருக்கான், படிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த கம்பெனியில போய் எங்கேயாவது போய் சேர்க்கிறாங்களா அவங்கள? இல்ல. பீகார், உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், ஆந்திரால இருந்து தான் வந்து சேர்க்கிறாங்க. இங்க போய் கேட்டா அதெல்லாம் உனக்கெல்லாம் வேலை இல்லை. ஆனா இதே திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த என்ன நாக்கு, அது அழுகி போன நாக்கு. பொய் சொல்லி சொல்லி நாக்கு அழுகி போயிடுச்சு அவங்களுக்கு. அழுகி போன நாக்கில் சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்குகின்ற சட்டத்தை நிறைவேற்றுவோம். கீழ்ச்சிங்க நிறைவேற்றினாங்களா? அதனால இதுக்கு பிறகு யாராவது வாக்குறுதின்னு சொன்னாங்கன்னா அந்த நாக்கை காமிக்க சொல்லுங்க வெளியில. யாராவது திமுக வந்து நாங்க இந்த வாக்குறுதி அந்த வாக்கு, போயா வேலையை பார்த்துட்டு போயா, சொன்னதே நீ செய்யல, நீ ஓடி போய் நீ நிக்காத. இப்படிதான் ஒரு நிலை தமிழ்நாட்டில் வரணும். திருப்பி இதே வச்சுக்கிட்டு ஏமாத்தி நாங்கள் நிறைவேற்றிட்டோம், 541 வாக்குறுதி கொடுத்தோம், அத்துணையும் 541 வாக்குறுதியில் 700 வாக்குறுதி நிறைவேற்றிட்டாங்களாம். இப்படிதான் கதை ஓட்டிட்டு இருக்கான். எவ்வளவு? 541 700 நிறைவேற்றிட்டாங்களாம். அதை மக்கள் நம்பிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க.
வெறும் 60 வாக்குறுதி அறகுறையா நிறைவேற்றிட்டு மீதி எல்லாம் நாங்க இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம். ஒரு நாள் முதலமைச்சர் 100 விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் முதலமைச்சர் பேசுறாரு. அடுத்த நாள் ஏதோ சொல்லி விட்டுறாங்க, அப்படிலாம் பேசாதீங்க முதலமைச்சர் அவர்களே. அடுத்த நாள் திருத்திட்டார், 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம். அடுத்த நாள் சொல்றாரு, அவங்களுக்கே தெரியாது என்ன பண்ணிட்டாங்க. நிறைவேற்ற முடியாது, அவங்களால நிறைவேற்ற முடியல, அவங்களால பண்ண முடியாது. வெத்து வாக்குறுதிகள், அதெல்லாம் பொய். அதெல்லாம் அடுத்தது விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, ரைட் டு ஃபார்மிங், ரைட் டு ஃபுட். நான் விவசாயி செய்கின்ற அந்த சூழலை தமிழ்நாட்டு அரசு உருவாக்க வேண்டும். என்னுடைய விளைச்சலுக்கு நீ விலை நிர்ணயம் செய். அதுக்கு தான் நீ விவசாயிகளை மரியாதை கொடுக்கறதுன்னா, நான் விளைச்சல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ராப்பகலையும் மழையிலையும் வெயிலையும் வேலை செஞ்சு ஒரு பயிரை உற்பத்தி பண்றேன்னா அதுக்கு நீ மரியாதை கொடுத்து அதற்கு விலை நிர்ணயம் செய். அந்த மரியாதை கொடுக்க துப்பு கிடையாது உனக்கெல்லாம். எதுக்கு உனக்கு ஆட்சி? நாங்க கேட்கறதுன்னா விவசாயிகள் நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் கொடுங்க, கரும்பு ஒரு டன்னுக்கு 5000 ரூபாய் கொடுங்க, மற்ற எல்லாத்துக்கும் விலை நிர்ணயம் செய்யுங்க. தடுப்பணை பாலாத்துல தடுப்பணை கட்டுங்க. நான் இன்னொரு சொல்லணும், இந்த மாநாடு நம்ம நடத்தணும் இல்ல சமீபத்தில், உலகமே வியந்து பார்த்த மாநாடு திருவிடந்தையில நடத்தணும். நம்ம அந்த மாநாடு ஏதோ ஒரு சமுதாயத்துக்காக கிடையாது, சமூக நீதிக்காக நடத்திய மாநாடு. சமூக நீதிக்காக நடத்திய மாநாடு. அனைத்து சமுதாயங்களும் மிகவும் பின்தங்கிய பட்டியலின மக்களும் முன்னேற வேண்டும். அதற்காகத்தான் அந்த மாநாடு நடத்தினோம். அந்த மாநாடு நடத்துவதற்கு முன்பாக அங்க அந்த 2வது தடுப்பணை என்னங்க, வாயலூர் பூதூர் தடுப்பணை. வாயலூர் வந்து அங்க பிரிட்ஜில் இருக்கு, ஈசிஆர்ல இருக்கு. வள்ளிபுரம் பூதூர்ல ஒரு தடுப்பணை, அது நம்ம தான் போராட்டம் பண்ணி தான் அப்புறம் தான் கட்டியிருக்கிறாங்க. அந்த இதெல்லாம் போட்டு சேர்ந்து கல்பாக்கம் அதெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. போராட்டம் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அங்க அந்த பகுதியிலிருந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், திமுக சார்ந்தவர், திமுக கரைவெட்டி கட்டி தான் என் ஆபீஸ்க்கு வந்தார். வந்த உடனே நேரா வந்து என் காலை பிடிச்சிக்கிட்டார். ஐயோ எழுந்திருங்க, ஏங்க இல்லைங்க, எதுக்குங்க கேட்டா, இல்ல உட்காருங்க சொல்லி உட்கார வச்சுக்கிட்டு அவர் சொன்னாரு, எனக்கு அந்த பகுதியில் நான் ஊராட்சி மன்ற தலைவர், அந்த பாலாத்துல இருந்து என் நிலம் வந்து கிட்டத்தட்ட 10-12 கிலோமீட்டர் தள்ளி எங்க ஊர் இருக்கு. எங்க ஊர்ல எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 ஏக்கர் 26 ஏக்கர் சொன்னார். 26 ஏக்கர் இருக்குது எங்களுக்கு. அதுல காலங்காலமா ஒரு 8 ஏக்கர் 10 ஏக்கர் தான் நான் பயிர் செய்ய முடியும். ஏன்னா எங்க கிணத்துல அவ்வளவுதான் தண்ணி இருக்கும். இப்போ இந்த தடுப்பணை கட்டிய பிறகு இப்போ நான் 26 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 22 ஏக்கர் நான் பயிர் செஞ்சுட்டு இருக்கிறேன். அவ்வளோ பயிர் செஞ்ச பிறகும் என் கிணத்துல 3/4 தண்ணி இருந்துட்டே இருக்கு. என்னை போன்று இந்த பகுதியில் எல்லா கிணத்துலயும் தண்ணி இருக்குது. அதுக்கு நீங்க தான் காரணம். அதனால தான் உங்க காலை நான் தொட்டேன். நான் இதெல்லாம் கேட்கறது எவ்வளவு சந்தோஷம். இதெல்லாம் சாதாரண ஒரு செயல், சாதாரண ஒரு விஷயம். ஆனா இந்த திமுக அரசு ஏன் தடுப்பணை கட்ட மாட்டாங்க தெரியுதாமா? ஏன் உன்னை கேட்கல, நான் உனக்கு விஷயம் தெரியும், அவங்கள கேட்கிறேன். ஏமா கட்ட மாட்டாங்க தடுப்பணை கட்டினா அங்க தண்ணி நிற்கும். தண்ணி நின்றதுன்னா மணல் அள்ள முடியாது, மணல் கொள்ளைய செய்ய முடியாது, மணல் கொள்ளையில் ஈடுபட முடியாது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் தடுப்பணை கட்ட மறுக்கிறார்கள். இதெல்லாம் எவ்வளவு ஒரு கொடுமை, இதெல்லாம் எவ்வளவு பாவம், பாவத்துக்கு மேல பாவம், பாவத்துக்கு மேல பாவம். கேட்டா திராவிட மாடல். என்னையா மாடல்? திராவிட மாடல் பழைய அம்பாசிடர் மாடல். அம்பாசிடர் காரை அங்கேயா பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, சும்மா அவங்கவுங்க வீட்டில் கொஞ்சம் தொடச்சி வச்சிருப்பாங்க. அதே போன்றுதான் திராவிட மாடல், அம்பாசிடர் மாடல், பழைய அம்பாசிடர் மாடல். அதெல்லாம் தூக்கி எறியும், ஓரம் கட்டுங்க எல்லாம். அடுத்தது வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு டெவலப்மெண்ட். அடிப்படை சேவைக்கான உரிமை, ரைட் டு பப்ளிக் சர்வீஸ். நான் சொன்னேன்ல, உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்துறாங்களாம். ஒரு சட்டத்தை நடத்திட்டு போயா, சட்டத்தை நிறைவேற்றினா தானா சேவைகள் வரும். ஆன்லைன்ல அப்ளை பண்ணா வீட்டுக்கு வந்து சேரும் 15 நாள்ல. அது சட்டம் நடத்தினா 15 நாள்ல சேவை வரும், வீட்டுக்கு வரும். இவர் முகாம்ல 45 நாளுக்குள்ள வருமா? 45 நாள் உங்க ஆட்சியே போயிடும். ஆட்சியிலே நீங்க இருக்க போறது இல்லை. கல்வி நலவாழ்வுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்த், ரைட் டு எஜுகேஷன். கல்வி எப்படி இருக்கணும் ஐயா? பிள்ளைகள்லாம் நல்ல இலவச ஒரே மாதிரியான கல்வி, ஒரே சீரான கல்வி. தமிழ்நாடு இருக்கா? அப்படி இருக்கா கல்வி? காசு வச்சிருந்தா பெரிய பெரிய பள்ளிக்கூடம், காசு இல்லைன்னா கவர்மெண்ட் பள்ளிக்கூடம். கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில்
தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் வகுப்பறையில ஒரு ஆசிரியரும் கிடையாது. 1 லட்சம் வகுப்பறையில ஒரே ஒரு ஆசிரியரும் இல்லாத ஒரு சூழல். இதுதான் ஒரு ஆட்சி. கேட்டா விடியல் விடியல் என்னத்தையா விடியல்? மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை எவ்வளவு பெரிய உரிமை இது. மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் உரிமை. ரைட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ஹார்ம். இதுதான் முக்கியமா நான் பார்க்கிறேன். நான் தமிழ்நாடு பேரை மாத்திட்டு கஞ்சா நாடா வச்சிடலாமா? அப்படிதான் இருக்கு. தமிழ்நாடு இன்னும் கொஞ்ச நாள் தமிழ்நாடுன்னு தெரியாது, கஞ்சா நாடு எங்கன்னா கரெக்டா சொல்லிவிடுவான். ஏன்னா இங்க இருக்கிற முதலமைச்சர் கீழ் தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது, சட்டம் ஒழுங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் தான் இதுக்கெல்லாம் காரணம். தமிழ்நாடு கஞ்சா தெருவா விற்கிறது காரணம் யாரு? தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம் காரணம் காரணம். நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை. ரைட் டு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட். செங்கல்பட்டு நகரம் இந்த சாக்கடை, பாதாள சாக்கடை, சாலைகள் நோண்டி நோண்டி எத்தனை காலமா பண்ணிட்டு இருக்காங்க? திட்டமிடுறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிரச்சனை என்னன்னா இவங்க எல்லாம் வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு திட்டமிடுவாங்க. ஆனா நம்ம அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த 50 ஆண்டுகளுக்கு, 2 தலைமுறைகளுக்கு நம்ம திட்டமிடுவோம். அது இவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு. புரிந்து கொள்ளுங்க. உரிமை மீட்க, தலைமுறை காக்க, இந்த தலைமுறை மட்டும் இல்ல, வருகின்ற தலைமுறைகள் எல்லாம் காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இங்க தெருவா நடந்துட்டு இருக்கிறேன், உங்க கூட நடந்துட்டு இருக்கிறேன். அதான் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை. ரைட் டு ஹெல்தி என்வாயர்மெண்ட். நம்ம சுற்றி இருக்கிற சூழல் என்னென்ன சூழல்? நீர், நிலம், காற்று தூய்மையாக இருக்க வேண்டும், மாசுபடாமல் இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு உரிமையா நான் பார்க்கின்றேன். இதற்கு காரணம் யாரு? முதலமைச்சர் அவர்கள். தெருவில் பார்த்தா தூசி இருக்குது, காத்துல பார்த்தா மாசு இருக்குது, தண்ணியை பார்த்தா சாக்கடையா மாறிடுச்சு, குப்பையா மாறிடுச்சு, எல்லாமே மாறிட்டு இருக்கு. ஆனா இவங்க மட்டும் கொழுத்து போய் கொள்ளடிச்சுக்கிட்டு என்னென்னமோ அங்க எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க இன்னும் மோசமா போயிட்டு இருக்கிறீங்க. அதனால இதெல்லாம், இந்த செய்தி எல்லாம் மக்களிடம் தெரிவிக்கத்தான் நான் இங்கே மக்களோடு சேர்ந்து நான் இந்த நடைப்பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு தாருங்கள். தமிழ்நாடு மக்கள் எல்லோரும் ஆதரவு தாருங்கள். உங்களுக்காகத்தான் நான் வருகின்றேன். இங்கே நான் உங்களிடம் ஓட்டு கேட்க, எனக்காக நான் இங்கே வரவில்லை, உங்களுக்காக, உங்கள் உரிமைகளை மீட்டெடுக்க. குறிப்பாக பெண்களுடைய உரிமை, மாணவர்களுடைய உரிமை, மீனவர்களுடைய உரிமை, அரசு ஊழியர்களுடைய உரிமை, நெசவாளர்களுடைய உரிமை, தொழிலாளருடைய உரிமை, விவசாயிகளுடைய உரிமை மீட்டெடுக்கத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். இந்த பயணத்திற்கு நீங்கள் எல்லோரும், தமிழ்நாடு மக்கள் அனைவரும் நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று, எழுச்சி பெற வேண்டும் என்று, ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வாருங்கள். உங்கள் கையில் தான் இருக்கிறது, ஒரு முறை நீங்கள் ஏமாந்து விட்டீர்கள், மறுபடியும் ஏமாறாதீர்கள். நல்லா இருக்குல்ல இந்த வாசகம்? மறுபடியும் ஏமாறாதீர்கள். போட்டுருங்கப்பா, பேனர் அடிச்சிடுங்க. மறுபடியும் இவங்க என்னமோ போட்டாங்கல்ல, என்னமோ தமிழ்நாடு இப்படின்னு சொல்லி, இந்த மறுபடியும் ஏமாறாதீர்கள் போட்டு பண்ணிடு. நல்லது, பரவாயில்ல, இதெல்லாம் யோசனைலாம் வருது. இதை நல்ல வகையான இந்த செய்தியெல்லாம் எடுத்து சென்று நாம் ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம், நிச்சயமாக ஒரு புரட்சியை நாம் ஏற்படுத்துவோம் என்று. நிச்சயமா அந்த புரட்சி உங்களால் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும். குறிப்பாக பெண்களால் முடியும். என் தம்பிகள், தங்கைகள், தமிழ்நாட்டில் உள்ள என் தம்பிகள், தங்கைகளால் நிச்சயமாக இந்த மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வருவோம். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகள், குறிப்பாக இங்கே இருக்கின்ற ஏழுமலை அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள், கணபதி அவர்கள், சதீஷ் அவர்கள், வெங்கடேசன் அவர்கள், கருப்புசாமி அவர்கள், குமரவேல், இதெல்லாம் 5 பேரும் நான் சொல்லிட்டேன், முதலே சொல்லிட்டேன். ரெக்கார்ட் பண்ணி திருப்பி பாருங்க. நான் போட்டேன். அதனால இதெல்லாம், இந்த செய்தி எல்லாத்துக்கும் கொடுங்க. இந்த துண்டு பிரசுரம் எல்லாம் கொடுத்திருக்கேன். துண்டு பிரசுரம் எல்லாமே மக்களிடம் கொடுத்துட்டு, இந்த உரிமைகளுக்காகத்தான் நான் வருகை தந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த பயணத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும். அதற்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நன்றியோடு வைத்திருக்கின்றேன். வணக்கம். இளந்தோப்பு வாசு அவர்கள் நன்றி உரை. இந்த ஏற்பாட்டை செய்த இளந்தோப்பு வாசு அவர்கள் நன்றி உரை. இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைத்து தாய்மார்களுக்கும், கட்சி தொண்டர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
காவல்துறைக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் காவல்துறைக்கும் மற்றும் இங்கே ஒலி அமைத்து மேடை அமைத்து கொடுத்திருக்கிற அனைவருக்கும், இந்த மேடையை எங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கிற இளந்தோப்பு வாசு முன்னாள் ஒன்றிய குழு தலைவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி.